கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடந்த வாரத்தில் உயிர்த்தெழுந்தார். அதனுடைய பண்டிகையை நம்ம கொண்டாடினோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 40 நாட்களுக்கு அவர் உயிரோடு எழுந்த பின்பு அவர் தரிசனமானார் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அவர் மரித்து உயிரோடு எழுந்து ஒரு ஜீவிக்கிறவராக அங்கே அவர் தோன்றி சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தரிசனம் கொடுத்து தம்மை உயிருள்ளவராக காட்டினார். இந்த லூக்கா அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தை எழுதுகின்ற வேளையில் 1வது அதிகாரத்தில் இப்படியாக சொல்கிறார். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்து குருவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இதுதான் மிக முக்கியமான ஒரு வார்த்தை. என்னன்னாக்கா, ஏதோ தோன்றி மறைந்து போகாதபடிக்கு 40 நாள் அளவும் அவர்களோடு கூட தங்கி இருந்தார். அவர்கள் அப்போஸ்தலருக்கும் சீஷர்களுக்கும் தரிசனமானார். அவர்களுக்கு தேவையான ஆவிக்குரிய ஆலோசனைகளை கொடுத்தார். தாம் இந்த உலகத்துக்கு வந்ததான நோக்கத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டி சகல ஆவிக்குரிய காரியங்களிலும் அவர்களை வழிநடத்தினார் என்று பார்க்கிறோம். அந்த நேரத்தில் பார்க்கின்ற வழியில் எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதை போலவே இயேசுவும் புசித்தார், குடித்தார், அவர்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தார். இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அவர் சொன்னது போலவே அவர் 40 நாள் அளவுக்கும் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அதன் பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தின்படியாக பார்க்கும் பொழுது மற்ற எந்த மத தலைவர்களோ மற்றவர்களை காட்டிலும் இயேசு விசேஷித்தவர். ஏனென்று சொன்னால் அவர் மரணத்தை ஜெயித்தவர். அவர் உயிரோடு இருக்கிறார். இன்றும் அவர் உயிரோடு இருந்து கொண்டு தம்மை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் அவர் அதிகமான நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறார். அவரை பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவம் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறதுக்கு காரணம் என்று சொன்னால் அவர் உயிர் தெழுந்ததான வல்லமை. இன்றைக்கும் தேவன் தம்மை உயிரோடு இருக்கிறவராக பல இடங்களிலே அவர் காண்பித்து கொண்டிருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் விசுவாசிப்போம். அவரை நாம் விசுவாசித்து வாழ்கிற வேளையில் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளாக இருந்து அவர் என்ன இந்த உலகத்தில் செய்ய முடியுமோ அவைகளையும் நாம் செய்து மற்றவர்களை இயேசுவினிலே ஆதாயப்படுத்தி அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவராக நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மரித்து போனீர் என்று சொன்னால் சரித்திரத்திலே ஒரு மத தலைவர் தோன்றினார், மறைந்தார் என்று இருப்போம். ஆனால் நீரோ என்றென்றும் ஜீவிக்கிறவராயிருக்கிறீர். நீ தேவனாயிருக்கிறீர். நீர் ஆண்டவரே இயேசுவாக இந்த உலகத்திலே வந்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் என்பதை விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலே அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.